ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் அந்த மாடை நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து ஹோம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தேன். அவர் வாப்பா பாத்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்துங்க அதான் வந்து ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாங்கி ஷாப்ல இருந்து கொஞ்சம் உள்ள வரணும். உள்ள வந்தீங்கன்னா வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா வீடு நிலம் எல்லாமே வந்து மெயின் ரோடு ஒட்டியே இருக்குது. பாருங்க தான் வந்து அவருக்கு நிலம் மாதிரி இருக்கு. வந்து அண்ணன் வந்து கரெக்டா மாறிட்டு ரெடியா இருக்காரு. நம்ம அப்படியே போய் பாத்துலாம் வாங்க. வாணா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆம்பூர் கிருஷ்ணா ஜூனியர் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் வந்து இததான் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தியில நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வந்து நம்ம ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸோட ஓனரு. ஆனா அவர்தான் ரெண்டு பேருமே ஓனர் தான். ரெண்டு பேருமே ஓனர் தானே? ஏன்னா அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணேன். அவர் இல்ல பெரியவர் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வந்து சரி வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிச்சு. அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துடலாம். சரி ஓகேண்ணா, நம்ம சொல்லாம எதுவும் பண்ணாதுல்ல? ஒண்ணும் பண்ணாது. சரி ஓகேண்ணா. ஆள் ஓனர் பக்கத்துல இருந்தா ஒண்ணும் பண்ணாது. இப்ப தனியா நான் நின்றேன்னா தனியா நின்றா கூட ஒண்ணும் பண்ணாது. தனியா நின்றாலும் இது பண்ணாது. நிக்கலாமா? இருக்கும்போது அது வந்து ஒண்ணும் பண்ணாது. நீங்க புடிச்சு கூட பாருங்க. ஒண்ணும் புரியலாமா? தைரியமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு சில மாடெல்லாம் வந்து யாரும் விடவே மாட்டாங்க அந்த மாதிரி கிட்ட. அதே மாதிரி ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பில் பண்ணிக்கிறாங்க. அதாவது சரிண்ணா கொஞ்சம் நம்ம மாடு ஒண்ணு ஹோம் வீடியோ எடுத்துலாம்னா கேட்டா கூட இல்லப்பா முடியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் மாடு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க. சரி நம்ம அதனால வந்து அவங்களை கம்பல் பண்ண முடியாது இல்ல. இப்ப வந்து அண்ணங்கிட்ட கேட்டதுக்கு உடனே ஒத்துக்கினாரு. ஆனா வானா தாராளமா எடுத்துலாம், வானா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இன்னும் அதுல போய் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரொம்ப பெருந்தன்மையா எடுத்துக்கினாரு. வானா பாத்துலாம், நம்ம தான் ஒண்ணும் பிரச்சனை வானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தால வந்து அண்ணனுக்கு வந்து எப்படி சொல்றது, நான் ரொம்ப நன்றி நானா. சரி அண்ணன் தான் பாத்தீங்கன்னா அவரும் ஓனர் தான். சரி ஓகேண்ணா. நான் ஃபர்ஸ்ட் நம்ம மாடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, எப்படி என்ன பேரு எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணீங்க? ஃப்ரெண்டு மூலியமாக வந்து இந்த மாடு நாங்க கிட்ட வந்துருங்க. ஃப்ரெண்டு பாத்துட்டு நல்லா இருக்குது இந்த மாடு, இது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தாரு. அத வந்து அண்ணன் உடனே வாங்கிட்டு வந்தாரு. எந்த ஊர்ல இருந்து நான் வாங்கி வந்தீங்க? கிருஷ்ணகிரி பக்கம். உள்ள வந்துருங்க. இவரு நண்பர் இவரு அது அண்ணன் கூட பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, மந்தில வந்து அண்ணன் காலம் ஓடாது. அந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் எப்படி அந்த மாதிரிதான். ஏன்னா அண்ணன் தான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஓனர் வந்து இல்ல அண்ணன் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்றதுனால சரி அண்ணன் கூட வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ஒரு நபர் அப்படின்னு சொல்லிடலாம். மாட்டோட இவங்க முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகேண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க வாங்கிச்சு? நம்ம அண்ணன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிச்சோம். ஆல்ஜிடில கணேசன் அவர் பேரு. கண்ணுக்குடி தான் எடுத்தோம். சரி கண்ணுக்குடியில் தான் இது. ஓகேண்ணா. எடுத்து வந்து வந்தோம். ஒரு 2 தெரு வந்து சும்மா ட்ரையல் போட்டு பார்த்தோம். ஒரு 2 தெரு. ஆமா ஓகேண்ணா. கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் ஒரு தெரு போட்டோம் நம்ம லத்தேரி சைடு. ஆமா ஓகேண்ணா. லத்தேரி. ஓகே ஓகே. அங்க போட்டோம், நல்ல ரிசல்ட் தான். நல்ல ரிசல்ட். ஆமா 50,000 பிரைஸ் வாங்கிச்சு. ஆமா இல்ல நான் இப்ப பிரைஸ் எத்தனை பிரைஸ் வந்துச்சு? 13வது லத்தேரியில 13வது வாங்கி. லத்தேரியில பாத்தீங்கன்னா 13வது பிரைஸ் வச்சிருக்குது. ஓகேண்ணா. எவ்வளவு பிரைஸ் அமௌண்ட்? 55,000 போட்டு காமிக்கிறேன். 55,000 பிரைஸ் வச்சுக்குது. ஃபர்ஸ்ட் வாங்கின பிரைஸ் தான். ரெண்டாவது தெரு நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் தெரு 50வது பிரைஸ் வாங்கிச்சு. ரெண்டாவது தெரு 13வது பிரைஸ் வாங்கிச்சு. ரெண்டாவது 14வது பிரைஸ். அது எந்த இடத்துல? லத்தேரியில தான். லத்தேரியில ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல? பள்ளத்தூர்ல போட்டோம். பள்ளத்தூர்ல. அது அப்ப நம்ம கிட்ட போட்டுக்கிறோம், பிரைஸ் அடிச்சு தான் இருக்குது. அப்போ எங்க போனாலும் வந்து நம்ம ஆனா இப்ப என்னன்னா இப்போ எங்க போனாலும் வந்து நம்ம ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் வந்து பிரைஸ் எல்லாம் வந்ததில்ல. அப்படிதானா? கண்டிப்பா பாத்து. அதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம லத்தேரியில வாங்கினது. போன வருஷம் வந்து கஸ்பால போட்டோம், 6வது பிரைஸ் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் நரீம்பேட்ல போட்டோம், 7வது பிரைஸ் வாங்கி. பாத்துங்க பிரைஸ் இல்லாத எப்படி சொல்றது, நம்ம கிருஷ்ணா ஆம்பூர் கிருஷ்ணா போயிட்டாலே போதும் மாதிரி இருக்குது. எங்க போனாலும் பிரைஸ் இல்லாம வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மாடு தான். அண்ணன் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரோட உழைப்பு தான் காரணம். அதாவது எப்படி ஓனர் கொடுக்குற ட்ரைனிங்கும், ஏன்னா ஒரு சில மாடு எல்லாம் வந்து அவ்வளவு சீரம் வந்து பிரைஸ் அடிக்கிறது கிடையாதுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சோர்ந்தும் போயிடுறது கிடையாது. எல்லாருமே வந்து ட்ரைன் அப் பண்றதுதான். ஆனா வந்து நம்ம மாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே பிரைஸ் இல்லாம வருதுன்னா அது வந்து அண்ணனோட உழைப்புகள் தான் காரணம். உண்மையே என்ன நான் சொல்றது, கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு தான் காரணம். சரி ஓகே. நான் இப்போ எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்குது மாடு? 3 வருஷமா இருக்குது. அதுக்கு முன்னாடி வேற மாடெல்லாம் இருந்தது. 4-5 வருஷமா நம்ம மாடு வச்சுதான் இருக்கிறோம்.
அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயான்னு ஒரு மாடு வச்சிருந்தோம். ஓ ஆம்பூர் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. ஓஹோ அது கூட பாத்துங்க, ஆம்பூர் ஆஞ்சநேயா கூட வந்து அண்ணன் தான் மாதிரி உங்களுக்கு தானா? அது கூட நான் ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வந்து அது கூட நல்லா பயசறிகிற மாடு, நல்லா ஓடுற மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் ஆஞ்சநேயாவே அப்படின்னா. ஆஞ்சநேயாவா களத்துல ரொம்ப ஆமா ஆமா ஆமா, நம்ம ஆம்பூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி போன வருஷத்துல அதுக்கு முன்ன வருஷத்துல ரெக்கார்ட் பண்ணிச்சு அது. ஆம்பூர் ஆஞ்சநேயா. ஆம்பூர் ஆஞ்சநேயா பிரைஸ்ல கலந்தது இல்ல, லாஸ்ட் பிரைஸா கலந்தாலும் பெரிய ரவுண்டு கலாட்டா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த கை மாடு அது. சரி இப்போ வந்து அது கிருஷ்ணகிரிக்கு ஒருத்தர் வாங்கி போட்டுக்கிறாரு. தெரிஞ்சவர்தான், ஃப்ரெண்டு தான் கொடுத்துட்டோம் அவருக்கு. அதுக்கடுத்து இதை கண்ணுல குத்தின்னு வந்தோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி குத்தி வந்தோம். அதை அப்படியே சரிண்ணா இப்ப களத்துல வந்து மாடு நம்ம மண்டையில விடுறோம்னு வச்சுக்கலாம், அது தொண மாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அது அது மாதிரி வரும். அதே மாதிரி வந்து மந்தில போட்டோம்னா வந்து ஆள் அடிக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. நேரா ஓடிடணும். கான்செப்ட்ல தான் இருக்கும். ஓடிடணும். ஆனா வெளியே மட்டும் அண்ணன் வந்தாதான் பிடிக்கும், வேற யாராலையும் பிடிக்க முடியாது. நான் பாத்துங்க, உங்களால் மட்டும் தான் பிடிக்க முடியுமா? வந்தா மட்டும் தான் நிக்க மாடு, வேற யாருக்கிட்டையும் நிக்காது. சரிண்ணா இந்த பீஸ் கிளிப் எல்லாம் மாட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு சிங்கிள் பீஸ் தான். மார் பீஸ் மாதிரி லைட்டா வச்சு விடுவோம், கிடையாது. கிளிப் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே போவோம் மாடு. அது பீஸ் வைக்கலாம் கூட போவோம், ஒரு இதுக்கு வச்சிரும் நம்ம சும்மா லைட்டா. ஆனா இப்ப ட்ரைனிங் எல்லாம் எப்படி குடுக்குறீங்களா? எப்படின்னா ஆமா, ட்ரைனிங் நம்ம நிலத்துல ஓடுவோம், வாக்கிங் போறோம், டெய்லி வாக்கிங் போறோம், எல்லாமே பண்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கொஞ்சம் கிட்ட வந்து ஒரு 2-3 மாசம் இருக்கும்போது முன்னாடி நம்ம ட்ரைனிங் பண்ணிடுவோம். ஆனா தீனி அதெல்லாம் வந்து வருஷம் எப்படி இதோ அப்படிதான் வச்சுன்னு வரும். கொஞ்சம் டைட்டா வைப்போம், கொஞ்சம் லைட்டா வைப்போம், அவ்வளவுதான். ஓஹோ இப்ப கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வரும்போது. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா தீனி இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்க தட்டு போடுறோம் நம்மள தட்டிக்குது அது. ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, இப்ப வந்து ஒரு சில மந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இல்ல இது பண்ணி விட்டுறாங்க, எப்படி சொல்றது, இந்த மாதிரி பூஜை பண்ணி விட்டுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, அதெல்லாம் இந்த சூனியம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. பாருங்க, அவர் வந்து இந்து, நம்ம வந்து முஸ்லீம், நம்ம இதுல எதுவுமே கிடையாது. பாருங்க, அதாவது அண்ணன் வந்து இந்து, எல்லாம் முஸ்லீம், எல்லாமே வந்து எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மொத்த பேரை வந்து அவரு கிறிஸ்டினா பாத்துங்க. இல்லண்ணா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே கடவுள் தானா, நான் உண்மையா சொல்லுவேன். இப்ப என்ன எடுத்துக்கலாம் வச்சுக்கேன், எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், எங்க அக்கா இந்து, நான் இந்து, எங்க அக்கா இன்னொரு அக்கா கிறிஸ்டின், இன்னொருத்தர் வந்து முஸ்லீம்ல குத்துறோம். உண்மையா கூட பிறந்த அக்காங்களே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிறிஸ்டின்ல குத்துறோம், ஒருத்தர் இந்துல குத்துறோம், ஒருத்தர் முஸ்லீம்ல குத்துறோம். 3 பேருமே அது எல்லாம் ஒண்ணு. அண்ணன் இங்கே பண்ணி கொடுத்துருவாரு, அவர் இது பண்ணிடுவாரு. நம்ம தெருவுல என்ன பண்ணுமோ நம்ம அது பண்ணிக்குவோம். போட்டுன்னு தான் இருக்கிறோம், நல்லா பிரைஸ் அடிச்சுன்னு தான் இருக்குது. கஷ்டம் எதுவும் வரல. இந்த மாடு நல்லா பேர் எடுத்து கொடுத்துக்குது மாடு. இந்த வருஷம் இனிமேல் தான். சரிண்ணா இப்போ நெக்ஸ்ட் எங்க போடுற மாதிரி மாடு? அடுத்து தெருவு அவுக்குறோம், நாளைக்கு அப்ப வந்து களத்துல நம்ம ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் பாத்துடலாம். கண்டிப்பா கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடும். சரிண்ணா, கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்ல செகண்ட் பிரைஸ் வர்றதுக்கான ஒரு வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு. சரிண்ணா, இப்போ எப்படி சொல்றது, ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் பார்த்தோம். இப்போ வந்து அவரோட தம்பி அவர் வந்து ஜூனியர் எக்ஸ்பிரஸ் பாத்துங்க பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸ்பிரஸ், ஆம்பூர் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ் தம்பி ஜூனியர் எக்ஸ்பிரஸ். ஆனா இந்த மாடு எப்படின்னா போடுற மாதிரி இதுக்கு மேலதான் ட்ரைன் அப் பண்ணோம். அடுத்த வருடம் கண்டிப்பா வந்து ஆம்பூர் ஜூனியர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம களத்துல கண்டிப்பா பாக்கலாம். அண்ணன் வந்து வாக்கே சொல்லிட்டு இருக்காரு, கண்டிப்பா அடுத்த வருஷம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நன்றி நானா, உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ். உண்மையே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து டக்குன்னு யாரும் வந்து ஒத்துக்கலுக்கு மாட்டாங்க, ரொம்ப வந்து சொல்லுவாங்க வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றிண்ணா, உண்மையாவே எந்த இதுவும் இல்லாம எல்லாம் சிறப்பா போயிடுச்சு. சரி நானா அப்படியே ஒரு கேங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துலாமா? ஆனா வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன்.